இப்போ ஒன் கார்டு, ஒரு நாடு ஒரு திட்டம் வரப்போகிறது இல்ல, ஆல்ரெடி ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க, இதுதான் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை. பேப்பர்ல வந்து செய்தி, இதெல்லாம் பேப்பர்ல வந்து செய்தி. ஒரு நாடு ஒரு கார்டு திட்டம் விரைவில் அமல். 2018 2019 ஆதார், பாஸ்போர்ட், வங்கி கணக்கு, வாகன ஓட்டுநர் உரிமை உள்ளிட்ட ஒரே அடையாள அட்டையை மாற்றிய சாத்தியக்கூறுகள் உருவாகி உள்ளன இல்ல, பினிஷ், வேலை முடிஞ்சு. இதெல்லாம் செஞ்சு 2019 முடிச்சு 2020 கொடுக்கலாம்னு நினைக்கும் போது நடுவில் என்ன வந்துருச்சு? கொரோனா உள்ள வந்துருச்சு. கொரோனா வந்தது ஒரு மோசமான விஷயம். அந்த மோசமான விஷயத்தில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்துச்சு. கெட்டதுல நல்லதும்பாங்க. அந்த மாதிரி நல்லது நடந்ததுல ஒண்ணு என்னன்னா, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. வருகைக்கு நம்மளை கொண்டு போய் அந்திகிறிஸ்து கிட்ட ஒப்படைக்கான வேலையை இது கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கு 2-3 வருஷம். இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, சீக்கிரத்துல உங்களுடைய எல்லா கார்டும் செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்க அத்தனை கார்டும் செல்லாது, உங்ககிட்ட ஆதார் மட்டும் இருக்கும். ஆதார் மற்ற கார்டெல்லாம் ஆதாரோட போய் இணைச்சிருங்க. இதைத்தான் இத்தனை வருஷம் உங்களுக்கு சொன்னோன்னு சொல்லுவாங்க. ஆதார் இணைக்காதவங்களா சீக்கிரம் இணைங்க, இபிஐ இணைங்க, பேன் கார்டு இணைங்க, அப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ். இப்பெல்லாம் நீங்க ரினிவல்னு போனாலே ஆதார் தான். அத்தனையும் சேர்த்து ஒன் கார்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம அத்தனை பேரையும் மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் கண்டுபிடிக்கிற கருவி எல்லாத்தோடையும் கண்டாச்சு. இப்போ இயேசு சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும், என்ன பர்டிகுலர் வேர்டு கவனிங்க, ஆண்டவர் சொல்ற வேர்டு கவனிங்க. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. எந்த காலத்துல சாத்தியம் தெரியுமா? இந்த காலத்துல சாத்தியம். எப்படி இந்த காலத்துல சாத்தியம்? ஒருத்தருக்கு கார்டு இல்லைனா கூட எதுவும் கிடைக்காதபடிக்கு செஞ்சிருவாங்க. இப்போ நீங்க ரேஷனுக்கு போகணும்னா கார்டு வேணும், நீங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா கார்டு வேணும். இப்போ இதெல்லாம் நான் சொல்றது வந்து அபிஷியலாக நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது, வீடு, கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி வீட்டுக்கு வெளியே வந்தா வெளிப்படுத்தல் 13:17 சொல்லுது இல்லையா, இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளால எதுவுமே வாங்க முடியாத இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. கல்வி வாங்க முடியாது, பையனுக்கு ஆதார் வேணும். கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ற பொண்ணு பையன் 2 பேருடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் ஆதார் வேணும். அடுத்து வீடு வாங்க முடியாது, வாங்குறவர் விற்கிறவர் 2 பேருக்கும் ஆதார் வேணும். வாகனம் வாங்கணும், உங்களுக்கு ஆதார், வாங்குறவருக்கு ஆதார் வேணும். எல்லாத்துக்கும் நம்பர். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டம். இதை தாண்டி அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானதான, வீட்டை விட்டு வெளியே போனா ஒரு டிராவல். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க புரியுதா? நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரயாணம் பண்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஆனா அது டிக்கெட் வாங்குறதுக்கு மட்டும்தான். நீங்க பிரயாணம் பண்ணணும்னா என்ன வேணும்? கைவிரல் வேணும், வலது கைவிரல் ரேகை. அது 16வது வசனம். தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது இருக்கு பாருங்க, அதுக்கான ஆயத்தம் இது. 17வது வசனத்துக்கான ஆயத்தம் எதுனா நம்பர், ஆதார் நம்பர் இருந்தாதான் நீங்க டிக்கெட்டே வாங்க முடியும். ஆனா வாங்கிட்டு பிரயாணம் பண்ணணும்னா கைவிரல் வேணும், அது 16வது வசனம். சரி, அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இப்போ விமான பயணம் போனோம், கம்பல்சரி என்ன வேணும்? நம்பர் வேணும். இப்போ நீங்க சொல்லலாம், நமக்கு எதுக்குப்பா ஃப்ளைட்டு, பேசாம நம்ம என்ன பண்ணிடுவோம், ட்ரெயின்லயே போயிடுவோம் அப்படின்னீங்கன்னா கீழே போட்டுக்கு பாருங்க. ட்ரெயின் டிக்கெட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அல்லது ரிசர்வ் பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு கம்பல்சரி ஆதார் நம்பர் கொடுக்கறதுக்கான அந்த ஸ்லாட் கொடுத்துட்டாங்க மேல. ஒவ்வொரு ரிசர்வேஷன் கூப்பன்லையும் போய் மேலே போய் பாருங்க, 16 டிஜிட் ஸ்லாட் கொடுத்து வச்சிருக்காங்க ஆதார் நம்பர் கொடுக்க சொல்லி. இப்போ அது மஸ்டா மாறல, மேண்டேட்டரியா மாறல, ஆப்ஷன் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வேலை ஒன்று பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, கொரோனாவை முடியும் போது செஞ்சாங்க. அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போறோம் நாங்க, ஞாபகம் இருக்குதா? அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போறோம், ஒன்லி ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்னாங்க. ஒன்லி ரிசர்வ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அத்தனை பேரும் முன்பதிவு செய்யணும். முன்பதிவு செய்யணும்னா என்ன வேணும் தெரியுமா? ஆதார் நம்பர் வேணும். ஏன் அன்ரிசர்வ்ட தூக்குறாங்கன்னா, திடீர்னு ஓடி போய் நம்ம என்ன பண்றோம், ஒரு டிக்கெட் எடுக்கிறோம், அவர் உங்க பேருக்கு எதுவுமே கேட்க மாட்டாரு கவுண்டர்ல, அந்த ஸ்பாட்ல எடுத்துட்டு போறவங்க கிட்ட. எங்க போறீங்க? மதுரையில் போய் எடுக்கிறீங்க, எங்க போறீங்க? சென்னை. காசு கேட்பாரு, டிக்கெட் கொடுப்பாரு, அது ஓப்பன் டிக்கெட். கிடுகிடுன்னு ஓடி போய் அன்ரிசர்வ்ல ஏறிக்கலாம். அதனால சொன்னாங்க அன்ரிசர்வ்டே தூக்க போறோம் நாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அன்ரிசர்வ்ட தூக்கிட்டாங்க, வெறும் ரிசர்வ்டு. கம்பல்சரி யூ மஸ்ட் ஹேவ் ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் இருந்தால் தான் ட்ரெயினில் நீங்கள் போக முடியும். அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ட்ரெயினில் செக்கிங் நடக்கும். எப்படி நடத்துவாங்க? இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு போன உடனே உங்களை என்ன பண்ணுறாங்க? கை வைக்க சொல்கிறாங்களா? எல்லா இடத்துலையும் முந்தியெல்லாம் புக்கு கொடுத்தாலே போதும், ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை,
கார்டு கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? ஏன் கை வைக்கிறீங்க? கை வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன? உங்க கை வச்ச உடனே உங்களுடைய ஆதார் நம்பரும் கைரேகையும் ஒன்னாயிடும். உங்க இந்த கை விரலுக்குரியவரும் இந்த இதுலயும் ஆதார் நம்பரும் அந்த ஆதார் நம்பருக்கு ஒத்த ரேஷன் கார்டாங்கிறத அதை காட்டிடுவாங்க. வேற யாராவது வச்சா எடுக்காது. உங்க கார்டை கொடுத்து வேற யாராவது கைரேகை வச்சா எடுக்காது. இப்போ மூணையும் ஒன்னாக்கிட்டாச்சு. இப்போ அதே மாதிரி தான் ட்ரெயினில் போகும்போது நான் ரிசர்வ்டு டிக்கெட் காட்டினீங்கன்னா அவர் பாக்கெட்டில் இப்படி ஒரு கருவி வச்சிருப்பாரு, செல்போன் மாதிரி எடுத்து அப்படி நீட்டுவார். கையை வச்ச உடனே உங்க டிக்கெட் நம்பர்ல பதிவு பண்ணிருக்க ஆதார் நம்பரும் உங்க கைரேகைக்கு உரிய நம்பரும் ஒரே நம்பரான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா உங்களை அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க போர்ஜரி பண்றீங்கன்னு அர்த்தம் ஆயிடும். அதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுடைய அடுத்த கருத்து என்ன? நான் ஃப்ளைட்லையும் போல, இப்போ அடுத்து என்ன செய்யல, ட்ரெயின்லையும் போறேன். எதில் போறீங்க? எங்க அமெரிக்காவுக்கா? ஆசை இருக்குல்ல பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஜப குறிப்பே பாதி பேருக்கு பாப்பா அதுதானே. எப்படியாவது பையனை கொண்டு போய் அப்படின்னு தானே ஜப குறிப்பு இருக்குது. பையனா இருந்தால் வெளிநாட்டில் படிக்க வச்சிடணும், பொண்ணா இருந்தால் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். வெளிநாட்டு மொக்கத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம். இப்போ அட்ட மோஸ்ட் லெவலில் இருக்கிறோம். சரி இருக்கட்டும், நான் வெளிநாட்டுக்கு போல, உள்நாட்டிலே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ட்ரெயின்லையும் போல, ஃப்ளைட்லையும் போல. எப்படி போவீங்க? அப்புறம் ரோடு வழியாக தானே போவீங்க. அதுக்கு தான் டோல்கேட் போட்டு வச்சிருக்கோம். சும்மா நினைச்சிங்களா எல்லாம்? இப்போ நான் சொல்றது சும்மா நினைக்கிறீங்களா? இதை பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஆண்டுகளில் இந்தியாவில் சுங்கச்சாவடிகளே இருக்காது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வாகனங்களில் பொருத்தப்படும் ஜிபிஎஸ் கருவி மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை மத்திய அரசு இறுதி செய்துள்ளதாக கூறினார். ரஷ்ய அரசின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரோட்வேஸ் முழுக்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேட்டலைட்டுக்கு போகுது. உங்கள் கார் எங்கே போகுது, எத்தனை கிலோமீட்டர் போகுது, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்றத அவங்க இனி ஆளை வச்சுலாம் சுங்கச்சாவடி வச்சுலாம் வாங்க மாட்டாங்க. உங்கள் வாகனத்தில் இருக்கிற ஜிபிஎஸ் கருவியை வச்சு உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பணத்தை எடுத்துருவாங்க. ஏன்னா ஓட்டுற கார் வாங்கியிருக்கிறாரு, அவருடைய ஆதாரம், ஓட்டுற லைசன்ஸோடைய ஆதார் ஒன்று இருக்குது, அதில் ஒட்டியிருக்கிற ஃபாஸ்டேக்கோடைய ஆதார் ஒன்று இருக்குது, உங்கள் பேங்க் ஆதார் ஒன்று இருக்குது. எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் சரியாகும். அவங்க அதுலேருந்து பணத்தை எடுத்துப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ளைட்டில் போனாலும் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க, ட்ரெயினில் போனாலும் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க, ரோட்டில் போனாலும் கண்ட்ரோலில் இருப்பீங்க. அவர்கள் கண்களுக்கு மறைவாய் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. வருகிறது இல்லை, வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒன் வெப்னு சொல்லுவாங்க, ஒரு வலைன்னு சொல்லுவாங்க, ஒரு வலைக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 5-6 கம்பெனி தான் இருக்குது இந்த சேட்டலைட் வச்சிருக்கிறவங்க. இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு 4000 சேட்டலைட் விட்டு வச்சிருக்காங்க. இந்த மொத்த 4000 சேட்டலைட்டையும் இவங்க டோட்டல் உலகத்தையும் கண்காணிக்கிறதுக்கான வேலையாக வச்சிருக்கிறாங்க. வெரி சிம்பிள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வெளியே உங்களை கண்காணிக்கிறாங்களா? இது எல்லாமே வீட்டுக்கு வெளியே. வெளியே போனீங்கன்னா இவ்வளவு நடக்குது. வீட்டை விட்டு வெளியே காலை வச்சுட்டீங்கன்னா அமெரிக்காவில் 12 செகண்டுக்கு ஒரு கேமரா உங்களை வாட்ச் பண்ணுது. ஏதாவது ஒரு கேமரா உங்களை ரோட்ல 12 செகண்டுக்கு ஒன்ஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், எந்த ரோட்டுக்கு போனாலும். உலகத்திலேயே அதிக கேமரா, சிசி க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருக்கிற சிட்டி வந்து லண்டன். உலகத்திலேயே அதிகமாக வெகு சீக்கிரமாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டி ஷாங்காயில் இருக்கு, சைனால. இது எல்லாத்தை விட அதிக மக்களை முகத்தை பற்றி ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிற சிஸ்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய சிஸ்டம் இந்தியாவில் தான் இருக்குது. அதில் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. எல்லா இடத்துலையும் கேமரா சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இது இப்போதைக்கு நமக்கு நன்மை மாறி இருக்குது. எதுக்கு சொல்றாங்கன்னா, டிராவலுக்கு, தப்பா வண்டி ஓட்டுறவங்களுக்கு, இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்க வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்றதுக்கு வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. இது பின்னாட்களை வேறையா மாறும். தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக அத்தனையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்த மொத்த சேட்டிலைட்டும் யார் கையில கண்ட்ரோல்ல இருக்குதோ அவன் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவனாக இருப்பான். இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இது நம்மளை சுத்தி நடக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு உள்ள பாருங்க. நீங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் வைஃபைனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது? வீட்டில் நல்லா கை தூக்குங்க. ஓ, பயப்படுறீங்களோ, இது என்னவா இருக்குமோ, இந்த ஆள் கேட்கறானே எதை பத்தி அப்படின்னு தோன்றதோ? எத்தனை பேர் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்கு? நல்லா கை தூக்குங்க. அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு வைஃபை இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஷாப்பிங் மாலில் ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம். இப்போ வீட்டுக்கு வீடு என்ன இருக்குது?
வைஃபை இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஓடிடி அல்லது உங்கள் டிவி சேனல்ஸ் அத்தனையும் எதில் கனெக்ட் ஆகிருக்குது? வைஃபைல கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ உங்கள் செல்ஃபோனையும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயும் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கரெக்ட் தானே? இப்போ உங்கள் ரிமோட்டில் வாய்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. வாய்ஸ்லேயே நீங்கள் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வைஃபையை கொண்டாண்டாங்க. இனி வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்க போகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி உங்களை கண்காணிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான ஸ்மார்ட் ஃபோன் உங்களை கண்காணிக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் வீட்டை வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அவங்களுக்கு தெரியாமலேயே. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போனோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய டிவி, 60 இன்ச்சு. நமக்கு ஹாலே 60 இன்ச்சு தான். ஆனாலும் நமக்கு அதை பார்த்தோன்னே என்ன வருது? ஒரு ஆசை வருது இல்லை? டிவியை மாட்டிட்டு வெளியே உட்காந்து பார்க்கணும். ஏன்னா வீட்டில் இடம் இல்லை, அவ்வளோதான் இருக்கு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். டிவி அதில் வேற லைட்டை வேற ஆஃப் பண்ணிடுறான் வீட்டில், வசதியாக திருட வந்து ஏதாவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸ்மார்ட் டிவி. அடுத்து பையன் சொல்கிறான், அவங்க வீட்டில் வைஃபை கனெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க, 24 hours நெட் இருக்கு. நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஆச்சு? மாதம் 1000 ரூபாய். வீடு முழுக்க வைஃபை. வைஃபைனா என்ன? உங்களை ஏதோ ஒன்று கண்காணிக்குது, அவ்வளோதான். உங்கள் ஃபோனையோ உங்களையோ கண்காணிக்குது. இனி போக போக உங்கள் வீடு ஸ்மார்ட் ஹோமாக மாறிக்கிட்டு இருக்கு. மனுஷன் மிஷினோட பேச ஆரம்பிச்சிருக்கிறான். உங்களுடைய லைட் ஆன் பண்ணுறது, ஃபேன் ஆன் பண்ணுறது, டிவி ஆஃப் பண்ணுறது எல்லாம் வாய்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குது. இன்னும் வரும், இன்னும் ஒரு வருஷம் தான் உங்களை வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்க தொடங்கிடுவாங்க. நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு உங்கள் டிவி கேட்கும். இப்போ டிவி என்ன பேசுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, பாக்கியலட்சுமி என்ன சொல்லுதுன்னு கேட்குறீங்களா? சிரிக்கிறீங்க, தெரியுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கிறத பாக்கியலட்சுமி கேட்கும். விஷயம் அவ்வளோதான். இப்போ ஸ்மார்ட் ஹோம் மாறுது, உங்களை கண்காணிக்க தொடங்கியாச்சு, வெளியவும் கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு, உள்ளவும் கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வேதம் சொன்னபடி அத்தனை பேருக்கும் மிருகத்தின் முத்திரை வந்துருச்சு, நாமம் வந்துருச்சு, பேர் வந்துருச்சு, தப்பி போகாத காலம் வந்துருச்சு. அன்றத கண்ட்ரோலுக்குள்ள நாம எல்லாம் போயிட்டோம். இப்போ கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 17வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, வசனம் சொல்லுது, தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு. இதுக்கான ஒரு பிராக்டிஸை அவங்க நடுவில் செஞ்சு முடிச்சுட்டாங்க. உலகம் முழுக்க வலது கையிலையும் நெத்தியிலையும் போடுறதுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு பிராக்டிஸை உலகம் முழுக்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கு நீங்கள்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நாங்கள் எப்போ கொடுத்தோன்னு கேட்குறீங்களா? கொடுத்தீங்க சொல்லக்கூடாது, கொடுத்தோம். பார்க்கும்போது நீ நான் வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. கொடுத்தோம், நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணோம், நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ நமக்கு வந்து போடுவாங்க. இது எப்போங்க நடந்துச்சு அப்படின்னா, கொரோனா வந்துச்சா? கொரோனா வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் சொன்னாங்க, கண்டிப்பாக எல்லாரும் என்ன போடணும்? வேக்சின் போடணும். வேக்சின் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது குணமாக்காது, திரும்பி வராமல் தடுக்காது. சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதை நான் சொல்கிறேன். அவங்க கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க, கொரோனா வராமல் இது தடுக்குமா? தடுக்காது. சரி, இதை போட்டால் குணமாக்குமா? குணமாக்காது. அப்புறம் ஏன் போடணும்? போடணும், அவ்வளோதான். நோ மோர் கொஸ்டின். நாம எல்லோரும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். அத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணியிருக்கோம்? அதை போட்டிருக்கோம். ஏன், எதுக்கு? ஒரு கேள்வி கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு கேஸில், இதை வந்து குணமாக்குமா, திரும்பி வராமல் இருக்குமா? குணமாக்குறது இல்லை, இது தடுப்பூசி. அப்போ வராமல் தடுக்குமா? வர வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஏன் போட வேண்டும்? போட வேண்டும், அவ்வளோதான், முடிஞ்சு. சரி, இருந்துட்டு போட்டோம், நம்ம போட்டுட்டோம், வேலை அது முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, கொரோனா போடுறதுனால அது பாதிக்கப்படுது, கொஞ்சம் பேர் சாவுறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது, என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, அதை விட்டுருங்க, அது வேற சப்ஜெக்ட். இப்போ நம்மால் இன்னொரு குரூப் இருக்கான், இவன் வந்து கொரோனாவையே ஜெயிக்கிறவன். எப்படி? வேக்சினே போடாம சர்டிபிகேட் வாங்கின ஒரு குரூப் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதாவது கவர்மெண்ட் சொல்லிச்சு அத்தனை பேரும் கொரோனா வேக்சின் போடணும். ஏன் போடணும்? போட்ட உடனே அதை எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்? உங்க ஆதாரோட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நீங்க வேக்சின் போட்டுட்டீங்களா இல்லையாங்கிறத அதுல போய் பார்த்த உடனே என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். ஒரு டோஸ் போட்டீங்களா, 2 டோஸ் போட்டீங்களா, ஃபுல்லி வேக்சின்டா, அதுல வந்துடும். ஸோ இப்போ நமக்கு அது இருந்தால்தான், நல்ல கவனிங்க, அது இருந்தால்தான் யூ கேன் டிராவல், எங்கேயும் போக முடியும். அது இல்லாவிட்டால் போக கூடாது சொல்லிட்டாங்க. இங்க சொன்னாங்க, இங்க பாருங்க என்ன சொன்னாங்க பாருங்க. வேக்சின் மஸ்ட் ஃபார் பப்ளிக் கேதரிங்ஸ். வெளியே வந்து நீங்க வரணும்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? வேக்சின் போட்டிருக்கணும். நோ சிப் நோ டிராவல். சிப்பு போட்டதான் என்ன பண்ணணும்? சரி, வேக்சின் போட்டதான் டிராவல் பண்ணணும் இங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு வேக்சின் போட்டோம் அப்படிங்கறத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? நமக்கு வேக்சின் போட்டாச்சுங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க?
அந்த வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்துச்சு, போற இடத்துலலாம் காட்ட சொன்னாங்க. இப்போ நம்மால் என்ன பண்ணிட்டான், வேக்சின் ஆபத்து, அது போட வேணாம், போடாமையே சர்டிஃபிகேட் வாங்க வாய்ப்பு இருக்குன்றான். எப்படி? அதெல்லாம் இருக்குங்க, அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குன்றான். அதான் நான் நினச்சிக்கிட்டேன், உலகத்திலேயே அந்தி கிறிஸ்து வந்து திணற போறது எங்கன்னா நம்ம ஊர்ல தான். நம்மால அந்தி கிறிஸ்துவை ஏமாத்திடுவான். அவன் கடைசியா, அதாவது 3.5 வருஷத்துல இங்க வருவான் போல, நம்மளை பார்த்துட்டு பயந்து ரிட்டர்ன் ஆயிடுவான். இவங்க என்னடா நம்மளோட திருடனா இருக்காங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் நம்மால ஒரு லூப் லைன் வச்சிருக்கான். உலகத்திலே இந்த மாதிரி லூப் லைன் வச்சிருக்காங்க யாருமே இல்லை. கண்டுபிடிச்சா பாருங்க. வேக்சின் போட்டா தானே பிரச்சனை, சர்டிபிகேட் ப்ராப்ளம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இல்லை, சர்டிபிகேட் ப்ராப்ளம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வேக்சின் ப்ராப்ளமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா சர்டிபிகேட் பெரிய ப்ராப்ளம். சர்டிபிகேட் தான் நீங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு காட்ட சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு ஐடி, நீங்கள் வேக்சின் போட்டீங்களா இல்லையா என்பதற்கு. இப்போ அது ஆதாரோட இணைச்சாச்சு. இணைச்சிட்டு ஒவ்வொரு இடத்திலும் இந்த சர்டிபிகேட்டை காட்டிட்டு நீங்க போனீங்க. போகும்போது சில இடத்துல செல்போன் ஓப்பன் ஆகல, சில இடத்துல ஆதார் அந்த வேக்சின் சர்டிபிகேட் டவுன்லோட் ஆகல. அப்போ போடாத இடத்துல கொஞ்சம் ஓரமா நிக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. இதுக்கு நடுவில் என்ன சொன்னாரு பில் கேட்ஸ்ன்னு சொன்னா, இந்த வேக்சின் சர்டிபிகேட்டை இப்படி ஒரு ஐடியில போட்டுருங்க, இதுக்கு பேர் ஐடி 2020. இந்த ஐடி 2020 என்னன்னா, இது உள்ள உங்க வேக்சின் சர்டிபிகேட்டை வச்சிடலாம், உங்க ஆதாரை வச்சிடலாம், இனி நீங்க வரப்போற வியாதி ஏதாவது வந்தா கண்டுபிடிக்கிற கருவியை வச்சுக்கலாம், உங்களுடைய பாடியினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அதை வச்சுக்கலாம், எல்லாத்தையும் இது உள்ள வச்சுக்கலாம். இதுக்கு பேர் ஐடி 2020 பேரு. இது ஒரு சிப், இது உங்க உடம்புல போட்டுக்கலாம். வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நீங்க சர்டிபிகேட்டை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. போகிற இடத்துலலாம் நீங்க உங்க உடம்புல ஒரு பகுதியில் இதை காட்டினா போதும். எங்க காட்டணும், எந்த இடத்துல இதை நீங்க செக் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு டிராமா ஒன்று செட் பண்ணாங்க. அந்த டிராமாவை உலகம் ஃபுல்லா நடத்தினாங்க. அந்த டிராமால நாமெல்லாம் கரெக்டா நடிச்சோம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு ஜுரம் இருக்குதான்னு செக் பண்ணாங்க தெரியுமா? போற இடத்துலலாம் கொரோனா முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நீங்க போற ஷாப்பிங் மாலு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, எங்க போனாலும் உங்களை ஒன்று செக் பண்ணாங்க. உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதான்னு சொல்லி தெர்மோமீட்டர் வச்சு எங்கெங்க செக் பண்ணாங்க? நெத்திலையும். ஜுரம் இருக்குதான்னு என்னைக்கு கையில செக் பண்ணி பார்த்தாங்க நம்மள? இத்தனை வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சு 30 வருஷம் 40 வருஷத்துல ஜுரம் இருக்குதான்னு இங்க செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் ஜுரம் இருக்குதான்னு நெத்தியில செக் பண்ணுவாங்க, ஜுரம் இருக்குதான்னு கழுத்துல செக் பண்ணுவாங்க, ஜுரம் இருக்குதான்னு வாயில தெர்மாமீட்டர் வச்ச காலம்லாம் இருக்கு, ஜுரம் இருக்குதான்னு அக்கல்ல வச்ச காலம் இருக்குது. என்னைக்கு கையில செக் பண்ணாங்க? கையிலையும் நெத்திலையும் பர்டிகுலரா 2 இடத்துல செக் பண்ணாங்க, வேற எங்கேயுமே செக் பண்ணல. இப்படி செக் பண்ணாங்க. போற இடத்துலலாம் ஒண்ணு நெத்தி இல்லைன்னா கை. ஏன் கையிலையும் நெத்திலையும் பர்டிகுலரா செக் பண்ணாங்க? சரி, நெத்திய கூட நம்ம ஒத்துக்கலாம், ஏதோ ஜுரத்துக்கு செக் பண்றாங்கன்னு. ஏன் கையை காட்ட வச்சாங்க? போற இடங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் வேற ஒன்றும் செய்யல, இனி நடக்க போற ஒரு விஷயத்திற்கு ஒரு டிராமா நடத்தி பார்த்தாங்க. இனி ஒரு விஷயம் நடக்க போகுது, கொரோனாவை விட மோசமான ஒரு கிருமி வரப்போவதாக இப்பவே யூஎன் என்ன செஞ்சிருச்சு, அனௌன்ஸ் பண்ணிருச்சு. இன்னைக்கு காலையில கூட அதை பத்தி பார்த்தோம், அனௌன்ஸ் பண்ணிருச்சு. இப்போ அது வந்த உடனே அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சு இந்த சிப்பை உங்க வலது கையிலையும் நெத்தியிலையும் போடுவாங்க. இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி உங்க வலது கையிலையாவது நெத்தியிலையாவது இப்படி ஒரு சிப்பை வச்சிருவாங்க. ஐடி 2020 மாதிரி ஒரு சிப்பை உங்க உடம்புல வைக்க போறாங்க. இப்ப அவ்வளவுதான். இது உள்ள இப்ப என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே எல்லாத்தையும் ஒரு கார்டா மாத்தியாச்சா. இப்ப அதான் செக் பண்றது, உங்க சிப் இருக்குதா அப்படின்னு செக் பண்றது. ஏற்கனவே உங்க கையில் இருக்கிற கார்டெல்லாம் மாத்தி ஒரு கார்டு ஆக்கிடுவாங்க. இப்போ ஆக்க போறாங்க ஒரு கார்டு. அந்த கார்டை இவங்க கையில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சர்டிபிகேட் எதுவா இருந்தாலும், நீங்க படிச்சு முடிச்சாலும் அந்த சர்டிபிகேட்டும் சரி, டிஜிட்டல் சர்டிபிகேட் உடனே ஸ்கேன் பண்ணி இதுல போட்டுருவாங்க. அடுத்து வேக்சின் சர்டிபிகேட் ஸ்கேன் பண்ணி இதுல போட்டுருவாங்க. இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அல்லது வெளியூருக்கு போறீங்க, டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்றீங்க, உங்க நம்பரை கொடுத்த உடனே அந்த சர்டிபிகேட் நேரா உங்க கைக்கு வந்துடும். போற இடத்துல டிக்கெட்டை காட்டுங்க, செக் பண்ற வேலையே கிடையாது. அங்க ஒரு மிஷின் இருக்கும். இப்போ நீங்க ரேஷன் கடையில் வைக்கிற மாதிரி அப்படி கையை வைப்பீங்க, அந்த மிஷின்ல உங்க கையில உள்ள இந்த சிஸ்டம் வழியா டிக்கெட் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பிராக்டிஸும் முடிஞ்சிருச்சு, கையும் நெத்தியும் காட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுமா? அடுத்த ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தமோ ஒரு இந்த மாதிரி ஒரு காரியமோ நடக்கும்போது, கொரோனா மாதிரி இல்ல அதை விட பெருசா ஒன்று நடக்கும்போது, இனி ஒவ்வொரு காரியமும் வந்துகிட்டு தான் இருக்கும். இனி வர்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, கிருமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு
வந்துச்சுனாலும் மெடிசன் அது வழியா போடுறதுக்கு, போட்ட பிறகு மெடிசன் போட்டாச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சர்டிபிகேட் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மல்டிபிளா யூஸ் ஆகிற ஒரு சிப்பை உங்க உடம்புல வச்சிட போறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மஸ்ட். இப்ப சொன்னாங்க பாருங்க, இப்போ கொரோனா முடிஞ்சு சொன்னாங்க பாருங்க, வேக்சின் போடாம வெளியே வரக்கூடாது, வேக்சின் போடாம ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் ரூலே போட்டாங்க, வேக்சின் போடாதவங்களுக்கு வேலை கிடையாதுன்னு. டீச்சர்ஸ், போலீஸ் எல்லாருக்கும் ரூலே போட்டாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, இந்த சிப்பு போட்டவங்களுக்கு மட்டும்தான் வேலைக்கு வரணும். அதுக்கான முந்தின பிராக்டிஸ் தான் இப்ப நடந்துச்சு. இப்ப நாம எல்லாரையும் மைண்ட் செட் பண்ணியாச்சு. எங்க இருந்து? குழந்தைங்கள்ல இருந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பசங்க எல்லாம் ஜாலியா கை காட்டிட்டு போச்சு போகும்போது, ஒரு ஷாப்பிங் மால்குள்ள போகும்போது நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுச்சு? ஜாலியா கையை காட்டிட்டு போச்சு. நாளைக்கு அவன் தான் டீனேஜரா இருப்பான், வரைக்க தாமதிச்சா. நாளைக்கு இது எங்க அந்த காலத்துல இருந்து கையை காட்டிக்கிட்டு இருக்கிறோம், இதுல என்ன இருக்குது, இதுல ஒண்ணும் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்கா அவனும் கையை காட்ட தொடங்குவான், சிப்பு போட தொடங்குவாங்க. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அதற்கான கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். இப்போ டெக்னாலஜிங்கிற பேர்ல வலது கையிலையும் நெத்தியிலையும் உங்களுக்கு முத்திரை போடுவதற்கான எல்லாம் கொண்டாந்துட்டாங்க. இப்போ அதனுடைய முதல் வேலை ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. நான் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங். இப்போ இந்த கையிலையும் நெத்திலையும் ஒன் கார்டு சிஸ்டம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலா அதுக்கு அடுத்த லெவலா உங்க பேங்க் கார்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறாங்க. டிஜிட்டல் உங்க பேங்க் கார்டு பணம் எல்லாம் ரிமூவ் ஆக போகுது. இப்ப பாருங்க, இது இப்போ சைனால தொடங்கியாச்சு. one of these Whole Foods locations, all you China halfway through the rollout, they're going to be outfitting 500 of their Whole Foods stores with this pay with your palm. Yes, your hand. You simply hover your palm over an Amazon One device and it scans the veins under your skin. So that creates a map that's unique to you. It identifies you, links you to your profile that you signed up with on Amazon One, and voila, you're done. You've paid. So if you're living near the 200 locations that have already signed up, it's in states such as Montana, Colorado, California, Georgia, really all over. You've probably already seen it. And like you mentioned, we've seen this pay by palm at Panera and baseball parks. And இப்ப கடைக்கு போனா ஒன்னும் செய்ய வேணாம், கையை காட்டினா போதும், அவ்வளவுதான், நேரா வாங்கிட்டு போயிடலாம். இங்க பாருங்க, இப்ப அந்த அம்மா பொருள் வாங்கிட்டாங்க, அங்க பாருங்க, வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருச்சு. என்ன விஷயம்னா, அந்த டெக்னாலஜி அவங்களுக்கே தெரியாது, அவங்களுடைய பேங்க் கார்டு எல்லாம் அவங்களே ஸ்டாப் பண்ணியாச்சு, அவங்க கையில இருந்து தானாவே எல்லாம் வந்துருச்சு. ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணா போதும், அதுக்கப்புறம் போற இடத்துலாம் இப்போ நீங்க கை ரேகை வைக்கிறீங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கையை காட்டினா போதும். வெளிப்படுத்தல் 13:16 நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேற தொடங்கி விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான ஜனங்கள். ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது, அதெல்லாம் இல்லை, வருகலாம் இல்லை, இப்போ வராது, நடக்காது, வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்துக்குள்ள நாம் வந்துட்டோம். அவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்து நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா நடக்குது. அப்படியே படிப்படியா இந்த 15-20 வருஷத்துக்குள்ள மட்டும் டோட்டல் உலகத்தை கொண்டு போய் அப்படியே ஒரு சர்வாதிகாரி கையில் ஆட்சி பண்ணுவதற்கான எல்லா டெக்னாலஜி வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான ஆயத்தத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மைண்ட் செட் அதுதான் இந்த கொரோனாவில் செஞ்சது. கையையும் நெத்தியும் எல்லா இடத்துலையும் காட்ட வச்சது, நம்மளை கொண்டு போய் ஒவ்வொரு இடமா நிறுத்தினது. இனி உங்க கையிலேயே சிப்பு போட்டுருவாங்க, உங்க கையே போனா மாறிடும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கத்தில் இருக்க பேப்பர் என்ன சொல்ல தெரியுமா? இனி போன் கிடையாது, கெட் ரெடி டு பி சிப்டு. எல்லாரும் சிப் போடுறதுக்கு ரெடி ஆகுங்கன்ற நோக்கியா கம்பெனியோட சிஇஓ சொல்றாரு, 2030 போனே இருக்காதுங்கிறார். அத்தனை பேரும் கையில சிப்பு போடுற நிலைமை வந்துரும்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 13-16 ஆயத்தம் எல்லாம் நடந்துருச்சு. இனி நமக்கான வேலை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஒரு நாள் ஒரு யுத்தம் ஒன்று நடுவில் வரும், ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரும். அந்த யுத்தத்தின் முடிவில் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த சிப்பு போடுவது மஸ்டாக மாறும். அல்லது ஒரு பெரிய கொரோனா மாதிரி ஒரு வியாதி, ஒரு பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும். நாளைக்கு அதை பற்றி பார்க்கலாம், கத்தருக்கு சித்தமானால். அது முடியும் போது நம்ம அத்தனை பேருக்கும் இந்த சிப்புங்கிறது, இப்போ நமக்கு எப்படி வேக்சின் சர்டிஃபிகேட் மஸ்ட்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சிப்பு என்பது மஸ்டாக மாறும். அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிடைக்காது, உங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்போ எப்படி சொன்னாங்க, வேக்சின் போட்டால் தான் நீங்கள் வேலைக்கு வரணும், வேக்சின் போட்டால் தான் ஸ்கூலுக்கு வரணும், வேக்சின் போட்டால் தான் நீங்கள் பப்ளிக் பிளேஸ்க்கு வரணும்னு சொன்ன மாதிரியே சிப்பு போட்டால் தான் வரணும்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ சிப்பு ரெடியாக இருக்குது, எல்லா திங்ஸும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் போடுறதுக்கான ஒரே ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க. அந்த சூழ்நிலைக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது உலகளாவிய சூழ்நிலை. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஏதோ இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை, நான் பேச அத்தனையும் வேர்ல்டு வைட், உலகளாவிய அத்தனை பேருக்கும் இது தயாராக இருக்கிறது. நீங்கள் இன்னும் 30 வருஷம் போகும், 50 வருஷம் போகும், 100 வருஷம் போகும், பிள்ளைகளின் வாழ்வு, பொண்ணு கல்யாணம், பையன் படிப்பு, அதெல்லாம் காலம் போச்சுன்னா போகட்டும், நடக்கட்டும்.
இன்னைக்கு கிறிஸ்து வருவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கையளவு மேகம்லாம் இல்ல, பெரும் மழைக்கான காரியம் எல்லாம் தெளிவா தெரிய தொடங்கிருச்சு. நம்ம அத்தனை பேரையும் அதுக்கான ஒரு ரவுண்ட் ஆயத்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க. டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. வலது கையை நெத்தியும் செக் பண்றாங்க. நீங்க கையை நெத்தியும் காட்டுற இடத்துக்கு வந்துட்டோம். உங்க யாருக்காவது உணர்வு இருந்துச்சா? இந்த கையை நெத்தியும் ஷாப்பிங் மால்ல காட்டும் போது உங்க யாருக்காவது உணர்வு இருந்துச்சா? இது பைபிள்ல சொல்லி இருக்குதே, கையை காட்ட சொல்றாங்களே, நெத்தியை செக் பண்றாங்களேன்னு தோணுச்சா? தோணவே இல்லைல்ல. ஒரு சிலருக்கு தோணி இருக்கலாம், பெரும்பான்மையானவர்கள் தோணல. அதுதான் உணர்வில்லாத இருதயம். பைபிள்ல சொன்ன விஷயம் நடக்குது, கையை காட்ட தொடங்கிட்டோம், ஆனா நமக்கு அது தோணவே இல்லை. ஓ, அவங்க ஏதோ டெம்பரேச்சர் செக் பண்றாங்க, டெம்பரேச்சர்ங்கிற பேர்ல செக் பண்ணாங்க, உங்களை மைண்டை செட் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு சிப்பு போட்டா நீங்க கையும் நெத்தியும் தவறாம காட்டுவீங்க. சிப்பு போடுறதுங்கிறது வேக்சின் போடுற மாதிரி மஸ்டா மாறிடும். வெளிப்படுத்தல் 13, 16, 17, 18 எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப நடக்க வேண்டியது என்ன? வசனம் தெளிவா சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப கர்த்தர் காத்திருக்கிறது சபை ஆயத்தப்படுவதற்கு மட்டும்தான். நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் காலம் செல்லும், இன்னும் காலம் செல்லும். இப்போ ஒரு குரூப் இந்த மாசம் வருகை வந்துடும், ஒரு குரூப் வரவே வராது, இன்னும் காலம் செல்லும். வருகை எப்போ வரும்னு தெரியாது, ஆனா வரும். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அவர் வரும்போது ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. இதுதான் அந்த சத்தம், அவ்வளவுதான். மணவாளன் வருகிறான்னு ஒரு சவுண்டு கேட்கணும்னார்ல, 2000 வருஷமா இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அதிகமாக கேட்குது. ஒரு காலத்தில் கன்வென்ஷன் வச்சாங்கன்னா 3வது நாள் தான் வருகையை பற்றி பேசுவாங்க. முதல் நாள் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க, 2வது நாள் விசுவாசம் அல்லது ஞானஸ்தானம் அதை பற்றி பேசுவாங்க, கடைசி நாள் வருகையை பற்றி பேசுவாங்க. ஆனால் இப்போ வருகைக்கான கன்வென்ஷனே வைக்கிறோம், ஒரு கூட்டமே 3 நாள் வைக்கிறோம்னா அப்போ அர்ஜென்சியை நினச்சிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் வருகை இருக்குதுன்னு ஆண்டவர் ஏற்படுத்துறாருன்னு பாருங்க. அதனால தான் இவ்வளவு காரியங்கள் சொல்லப்படுது. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒரு பக்கம் நீங்கள் அந்த வருகையின் மக்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறார், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எசேக்கியேல்ட்ட சொல்வாரு, அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆனாலும் போய் சொல். ஆண்டவர் திருப்பி திருப்பி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னொன்னு, எவரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாய் கேட்கவும் படும். மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. வெறும் வருகையை பத்தி மட்டும் இல்ல, எல்லாத்த பத்தின சத்தியமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது தம்பி ஒருத்தர் சொன்னாப்ல, சர்ச்சு சும்மாவே இருக்காதுன்னு, ஏதாவது ஒரு பிரேயர் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். 7 மணி நேரம் பிரேயர், 21 நாள் ஜெபம் ஏதாவது நடக்கும். அப்படி ஒரு ஆக்டிவான சர்ச்சில் இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இங்க இருந்து நீங்க வருகையில் போயிட்டீங்கன்னா நல்லது. கொடுக்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சோத்திரம். இல்ல நிர்விசானமா இன்னும் காலம் செல்லும், அப்படிதான் சொல்லுவாங்க, நடக்காது, சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நடக்காது. கண்டிப்பா நடக்கும்ன்றதுக்கு தான் கொரோனா வந்துச்சு, சடனா வந்துச்சு, திடீர்னு எல்லாம் மாறிச்சு, தலைகீழ மாறிடுச்சு உலகமே. அதே மாதிரிதான் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். எப்ப வேணாலும் அவருடைய வருகை சம்பவிக்கும். இனி நமக்கு இருக்கிற நேரம் என்ன தெரியுமா? தோப்புகளையும் ஒலிவ தோப்புகளையும் தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு இது காலமான எலிசா கேட்கிறார். இது அதற்கான காலம் இல்லை, கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்க போறோம். இது ஆயத்தப்படுவதற்கான காலம். எப்ப கிறிஸ்து வந்தாலும் போவதற்கான காலம். இது தீவெட்டியை சுத்திகரிக்க வேண்டிய காலம். இது ராஜா எப்ப வேணாலும் கூப்பிடுவார்னு ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டிய காலம். கல்யாண வஸ்திரம் தரித்து கொண்டு கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு காலம். இப்ப இன்னும் பல வருஷம் பிளான போட்டுட்டு வருகை வராதுன்னு நினைச்சீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சம்பவிக்கும், நினையாத நாளிலே சம்பவிக்கும். அதற்கு பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் அதிலிருந்து இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட முடியாது. நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்க. எப்ப வேணாலும் வருகை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருகையில நான் போகணும், நான் எடுத்துக்கொள்ளப்படணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்க எண்ணமா இருக்கணும். அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா மிக முக்கியமாக 7 காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு 3 காரியத்தை மாத்திரம் இப்ப நான் சொல்றேன். மிக முக்கியமாக முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் கண்டிப்பாய் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும். இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், நான்லாம் தலைமுறையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், 150 வருஷமா நாங்கள்லாம் கிறிஸ்டின். நீங்க 2500 வருஷமா கூட இருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் இருந்தா உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். அதான் அதற்கான அடையாளம். ஒருவேளை நீங்க அப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னா உங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பு எப்படி வரும் தெரியுமா? இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணா ரட்சிப்பு வரும். இயேசுவை மெய்யான தேவன் என்றும் அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம் என்றும் அவருடைய ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது என்றும்
அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், மீண்டும் இயேசு வருவார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, ஒருவேளை பின்மாற்றத்தின் அனுபவத்தில் இருந்தாலும் உங்களை ஒப்புக் கொடுங்க. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுங்க. ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று. 2வது மிக முக்கியமானது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். நான் குழந்தையிலேயே கொடுத்துட்டாங்க, சின்ன வயசுல கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது, நான் எடுக்கலையான்னு தெரியல, எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அது ஞானஸ்நானம் இல்லை. எது ஞானஸ்நானம்? விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். எது விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ தண்ணியில மூழ்கி எடுத்தீங்களான்னு பாருங்க. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, தண்ணியில மூழ்கி தான் எடுக்கணும்னு சொல்லுது. அதுக்கு பேரு பேப்டிசம், பேப்டிசோன்னு சொல்லுவாங்க கிரீக்ல. அப்படின்னா தண்ணீரில் மூழ்குதல்னு அர்த்தம். தண்ணியில மூழ்கி எடுத்தாதான் ஞானஸ்நானம். ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எப்போ பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து, தீமை விட்டு விலகி, பாவத்துக்கு மரித்து, நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்களா? இதுதான் ஞானஸ்நானம். மற்ற எதுவுமே ஞானஸ்நானம் கிடையாது. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, ஒரே ஞானஸ்நானம் தானே, நாங்க ஏற்கனவே குழந்தையில எடுத்தோமே. குழந்தையில எடுத்ததுக்கு பேர் ஞானஸ்நானமே கிடையாது. அது அப்படி உங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸ்நானம்னாலே என்ன? குளிக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல தண்ணியில மூழ்கிட்டு வெளியே வந்தாதான் குளிக்கிறது. சும்மா தலையில தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக ஞானஸ்நானம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவன் வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. 3வது மிக முக்கியமானது, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்றாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாதுங்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. ஒருவேளை பெறாதவங்க சொல்றாங்களா அல்லது மறுதளிச்சவங்க சொல்றாங்களான்னு தெரியாது. பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்தாவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர்தான் சபையை கொண்டு போய் மணவாளன் கையில ஒப்படைக்கிறவராக இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர் ஆவியானவர் தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 3ம் அடிப்படை, மஸ்ட். இது வருகையில போறதுக்கான அடிப்படையான காரியங்கள். இன்னும் 4 இருக்கிறது. அது கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்துல நாம் பார்க்கலாம். மாலை வேளையில, நாளை மாலை வேளையில இனி நடக்க போகிற அடுத்த சில வருஷங்கள்ல நடக்க போற சில சம்பவங்கள் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்தடுத்து நடக்கும். அதை குறித்ததான காரியங்களை நாம் ப்ரூஃப்ஸோட பார்க்க போறோம். ஒருவேளை உங்களால் முடியுமானால் கொஞ்சம் முயற்சி செய்து தேவனை அறியாதவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க. ஏன்னா அவர்கள் ஆத்மாவுக்கும் நீங்க தான் உத்தரவாதி. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தேவனை அறியாதவங்க இருந்தா ஒரு இன்விடேஷன் கொடுங்க, வர சொல்லுங்க. ஒரு நாள் எங்க சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க, வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. அவர்களும் அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அந்த கணக்கை கர்த்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். சரியாக ஒரு 5 நிமிஷம் நாம் ஜெபித்து நான் பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்று இயேசு வருவாரானால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்பீர்களா? வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்க மட்டும் இப்போ ஆராய்ந்து பாருங்க. வேற எதுவும் செய்ய வேணாம். சரியா 5 நிமிஷம் தான் நான் பாஸ்டர் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் நீங்க போறதுக்கு எது தடன்னு பாருங்க. இப்போ வேற எதையுமே யாருமே செய்ய வேணாம். நீங்க உங்களை கண்களை மூடி வருகையில் போறதுக்கு உங்களுக்கு எது தடன்னு பாருங்க. கண்களின் இச்சையா, ஜீவனத்தின் பெருமையா, மாம்சத்தின் இச்சையா, அல்லது கோபமா, மூர்க்கமா, உலகத்தில் உள்ள காரியங்களா, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய வருகை வருமானா இப்போ நம்ம பண்றது கூட கடைசி ஜபமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதே வேளையிலே நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல, இது வரைக்கும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டேன். நான் குழந்தையில எடுத்தேன், அது ஞானஸ்நானம் இல்லைன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகை மிக சமீபம், எனக்கு இன்னைக்கு அது உணர்ந்திருக்கிறேன். நான் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேற யாரும் இருக்கிறீங்க? நன்ற கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது, வேற யாருக்கும் கிடையாது. மற்றவங்க எல்லாம் கண்களை மூடிடுங்க. நம்ம அந்த கரங்களை உயர்த்தினவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற யாராவது இருக்கிறீங்களா? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் வேற யாராவது இருக்கிறீங்களா? இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உயர்த்தி இருக்கிறவங்க முடிந்த உடனே ஊழியக்காரரை வந்து முன்னாடி பார்த்துட்டு போங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் கரங்களை கீழே போடுங்க. நாம் கடைசியாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்று என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரு. நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் போகணும்.
கைவிடப்பட்ட கூட்டத்தில் எங்கள் குடும்பம் இருக்கக்கூடாது, என் சபை இருக்கக்கூடாது, என் ஜனங்கள் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, என் நண்பர்கள் இருக்கக்கூடாது, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும், கர்த்தர் எங்களோட இடைப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், சபையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கைவிடப்படுவதற்காக நாங்கள் இந்த கூடாரத்துக்குள் வரவில்லை, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள ஒருத்தர் காலை வச்சுட்டு அந்த கால் நரகத்தில் வைக்கவே கூடாது. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகவே கூடாது. தகப்பனே, எங்கள் சபை பாதாளத்துக்கு போகிறவர்களை மீட்கிற சபையாக இருக்கணும், நரகத்துக்கு போகிறவர்களை மீட்கிற சபையாக இருக்கணும். எங்களை தாண்டி ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடவே கூடாது. ஆண்டவரே, நாங்கள் நரகத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் நடுவில் தடுப்பு சுவராக நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை வைத்திருக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் என் நண்பர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. இந்த வருகையில் நாங்கள் வரணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வரும் பொழுது நாங்கள் குடும்பமாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, சபை சபையாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களை தடுக்க நினைக்கிற காரியங்கள், இழுக்க நினைக்கிற காரியங்கள், பின்மாற்றம் அடைய நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீரா. இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள்லாம் வாய்க்காதே போகட்டும். இந்த திரள் கூட்டமானது அப்படியே வருகையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள